Vanakkam students, welcome back to Accounts with Aish live session. Kindly ask your friends to join. We'll start the session. Kindly ask your friends to join. Let's start the session. So இன்னைக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லேபர் சாப்டர் நம்ம வந்து லைன்லைனாக ப்ராப்ளம்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னா, இட் இஸ் யோர் கேஷ் ரிக்வயர்ட் ஃபார் வேஜ் பேமெண்ட். ஸோ திஸ் இஸ் தி டாபிக் தட் வி ஆர் கோனா டூ. ஸோ அதில் வந்து நம்ம வந்து 3 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு புக்கில் வந்து 3 ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அந்த 3 ப்ராப்ளமே இந்த செஷனில் நம்ம முடிச்சிடுவோம். ஸோ இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ பீப்புள் இஃப் யூ ஜஸ்ட் வாட்ச் திஸ் செஷன். ஓகே, புக் ரெஃபரன்ஸ் பார்த்துங்க. ப்ரொஃபஸர் T.S. Reddy அண்ட் டாக்டர் Y. Hari Prasad Reddy இந்த புக் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். And other exercise problem is so it's question number 9 and 11. So we have 3 problems to do today. So kindly do check out the questions, which is 9, 10 and 11th question, and which is in page number 4.82 and 4.83. and இது வந்து page number வந்து உங்களுக்கு புது எடிஷனில் சேஞ்ச் ஆகிறதுக்கு chances இருக்குது. So kindly ask your friends to join. Let's start the session. And if you have any doubts, kindly post it in the comment section, and also subscribe to Accounts with Aish. We'll start the session. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி 3 ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 9th ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம், and then we will continue with the rest. So if you have any doubts, make sure that you are posting it in the comment section. So commentsல டைப் பண்ணி போடுங்க. I will reply to you as soon as possible. And also subscribe to Accounts with Aish. Live sessions daily நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ kindly do support your live sessions. So live session, it will be really helpful for you if you're going to aim at scoring good marks. Kindly do watch the live session. Okay, let's get started with the session. So இன்னைக்கு வந்து நம்ம 9th question, that is cash required for wage payment, அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். ஸோ 9th question பாருங்க. ஓகே, ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் யோர் கேஷ் ரிக்வயர்ட் ஃபார் வேஜ் பேமெண்ட். ஓகே, let's read the question. So first na question read pandren, and then you can just watch out. So 9th question, from the following particulars find the cash required for wage payment. Wage, that is payment of wages க்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின், இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ gross wages 4 lakh, contribution to employees state insurance ESI 6,000, contribution to provident fund 10,000. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து அடுத்த பேஜில் இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். எம்ப்ளாயீஸ் ஆர் ஆல்சோ ரிக்வயர்ட் டு கான்ட்ரிபியூட் ஈக்குவல் அமௌண்ட் டுவர்ட்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். செகண்ட் கொஸ்டின், செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எம்ப்ளாயீஸ் ஹேவ் ப்ரொவைடட் அகாமடேஷன் ஃபார் விச் ரெண்ட் ரெடியூசபிள் இஸ் ₹50 per employee for total of 100 employees. And third point, festival advance recoverable at the rate of ₹200 per employee from 120 employees. Okay, so this is the question, and in the topic cash required for wage payment, very very easy topic. நீங்கள் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி போடணும்னு தெரிஞ்சால் அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு ஈஸியான ஃபார்மேட் தான் இது. ஸோ ஹோப் உங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கூட இந்த டாப்பிக்கை பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ ஹாவ் டு see it once and it's done. அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இது. ஸோ கைண்ட்லி do refer this topic again. So let's start with the solution. So நம்ம 9th questionோட solution பார்க்க போகிறோம். So before getting into the solution, இந்த டாபிக், that is cash required for wage payment அப்படின்றது வந்து எது கீழே வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். தட் இஸ் ஒன்லி ஃபார் யோர் எம்ப்ளாயீஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் எல்லாமே எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி டீலிங் வித் யோர் எம்ப்ளாயீஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்களா எம்ப்ளாயீஸ், and இது வந்து employer has provided accommodation for which
ஸோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யார் ஆப்வியஸ்லி ஃபார் யுவர் எம்ப்ளாயீஸ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் டீலிங் வித் யுவர் எம்ப்ளாயீஸ். அண்ட் இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக் என்ன அப்படின்னா இட் இஸ் யுவர் லேபர் காஸ்ட் டு தி எம்ப்ளாயர். ஸோ தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த செஷன் முடிச்சோடனே நாளைக்கு செஷனில் வந்து நம்ம அதை பார்ப்போம், லேபர் காஸ்ட் டு தி எம்ப்ளாயர். அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வெறும்னே எம்ப்ளாயர் மட்டும்தான் நம்ம வந்து டீல் பண்ணுவோம், எம்ப்ளாயி அதில் வராது. ஸோ திஸ் இஸ் த மைன்யூட் திங் தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ இந்த இதில் இட் இஸ் ஒன்லி டீலிங் வித் எம்ப்ளாயீஸ். அண்ட் வென் யூ டாக் அபவுட் லேபர் காஸ்ட் டு தி எம்ப்ளாயர் தான் வந்து அது டீல் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி சொல்யூஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கேஷ் ரிக்வயர்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் குழம்பு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்மேட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். Your format is gross wages minus that is your less deductions. ஸோ டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிடெக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்லேயும் போடலாம். இன்னொன்று ஒரு ஃபார்மேட் அடுத்த ப்ராப்ளமில் நாங்கள் உங்களுக்கு வேறு ஒரு ஃபார்மேட் காட்டுறேன். அதுவும் இதே மாதிரி தான், க்ராஸ் வேஜஸ் லெஸ் யோர் டிடக்ஷன்ஸ் தான். பட் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருப்பேன். அந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபார்மேட், பட் உங்களுக்கு மெயினான விஷயம் என்னென்னா யூ ஹேவ் டு நோ இஸ் க்ராஸ் வேஜஸ் யூ ஹேவ் டு டிடெக்ட் த டிடக்ஷன்ஸ். டிடக்ஷன் எல்லாத்தையுமே வந்து க்ராஸ் வேஜஸில் வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்ராஸ் வேஜஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னிருந்த மாதிரி இது வந்து வெறும் ஃபார்மேட் மட்டும் தான். க்ராஸ் வேஜஸ் மைனஸ் யோர் டிடக்ஷன்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம இதை அழகாக போட்டுடலாம். ஸோ க்ராஸ் வேஜஸ் கொஸ்டின்லேயே உங்களுக்கு 4 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வேஜஸ் தான் வந்து உங்களோட க்ராஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளோட டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் வருது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் யோர் கான்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், இஎஸ்ஐ அப்படின்னு ஷார்ட்டில் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த காலமில் எழுதிட்டு யூ ஹேவ் டு டோட்டல் இட் அண்ட் புட் இட் இன் தி அவுட்டர் காலம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரைட் இட் இன் திஸ் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் தி எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு இஎஸ்ஐ. கொஸ்டினில் கொடுத்துருக்க 6,000 எடுத்து அப்படியே எடுத்து நம்ம இங்கே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், தட் இஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ கொஸ்டின் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் 10,000. ஸோ ஆக்சுவலி இங்கே ஷார்ட்டில் நான் எழுதியிருக்கேன், பட் நீங்கள் எழுதும் போது மேக் ஷோர் தட் யூ ஆர் ரைட்டிங் இட் இன் தி ஃபுல் ஃபார்ம். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஃபுல்லாகவே எழுதுங்க, நம்மளுக்கு ரிஸ்க் தேவையில்லை, வி ஹேவ் டு கெட் குட் மார்க்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கைண்ட்லி ரைட் இட் இன் தி ஃபுல் ஃபார்ம். ஸோ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 10,000. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே உங்களோட டிடக்ஷன்ஸ் கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ் ஆர் ஆல்சோ required to contribute equal amount towards state insurance and provident fund. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். எம்ப்ளாயர் ஹேஸ் ப்ரொவைடட் அகாமடேஷன் ஃபார் விச் ரெண்ட் ரெடியூசபிள் இஸ் ₹50 per employee for total of 100 employees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 employeesக்கு வந்து 50 per employee, ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து 50 அப்படின்னா மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 100, தட் இஸ் 50 into 100 you get 5,000. இது எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஃபார் யோர் ரெண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயர் ஹேஸ் ப்ரொவைடட் அகாமடேஷன் ஃபார் விச் இஸ் ரெண்ட் ரெடியூசபிள். ஓகேவா? ஸோ இட்ஸ் யுவர் ரெண்ட் ரிக்கவரி அப்படின்னு போட்டு நம்ம எழுதணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இங்கே இருக்கிற 50 அண்ட் இங்கே இருக்கிற 100. ஓகேவா? ஸோ 50 வந்து ஒரு எம்ப்ளாயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த எம்ப்ளாயீஸ் எவ்வளோ அப்படின்னா 100 employees. ஸோ when you multiply these two things you will be getting 5,000 as the answer. Hope you are clear with this. ஸோ அப்படியே தான் நம்ம இதில் வந்து ஈஸி ப்ராப்ளம் தான் இது. ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரிகவரபிள் அட் த ரேட் ஆஃப் ₹200 per employee from 120 employees அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரிகவரி. ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்தமாக எவ்வளோ எம்ப்ளாயீஸ்? யூ ஹேவ் 120 employees. அப்போது 200 into 120 you will be getting 24,000 as the answer. So இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு clear understanding இருக்கும்னு நினைக்கிறேன். And if you have any doubts do post it in the comment section. We'll reply as soon as possible. So let's complete this problem. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரிகவரி அங்கே கொடுத்துருக்காங்க. மொத்த எம்ப்ளாயீஸ் 120, 200 தான் ஒரு எம்ப்ளாயிக்கு. ஸோ 200 into 120 மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 24,000. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we have to just add all of this. ஸோ 6,000, 10,000, 5,000 and 24,000. ஸோ இது நாலுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா you will be getting 45,000 as your answer. ஓகேவா?
So when you add all of this, you will be getting 45,000. And இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி gross salary-ல we have to deduct the deductions. So gross wages-ல நீங்கள் எதை deduct பண்ணுவீங்க? Gross wages-ல you have to deduct what? So gross wagesல you have to deduct your deductions. So deductions எல்லாமே வந்து நம்ம deduct பண்ணணும். So let's just deduct it. அப்போ நீங்கள் வந்து அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 45,000 இந்த 4 lakhல நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். So 4 lakh minus 45,000 you will be getting your cash required, which is எவ்வளோ அமௌண்ட்டு? We are getting 3,55,000 as your amount. Clear? Clear with this? Is there any doubt? If you have, kindly do post it. So நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க, gross salary-ல you have to deduct your deductions. அப்போ தான் நம்மளால் cash required கண்டுபிடிக்க முடியும். So it is your 4 lakh minus 45,000, you get 3,55,000. So let's get into the next question. Yes, let's get into the next question. So 10th question, 9th question முடிச்சாச்சு. இப்போ 10th question பார்ப்போம். So 10th question பாருங்க. From the following particulars, find out the amount of cash required for wage of payment in a factory for the month of April 2008. So என்னென்ன information பாருங்க. Wages for normal hours worked 2,05,000, wages for overtime 22,000, leave wages 17,000, deductions of employee share to ESI. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வேஜ் பேமெண்ட்டுக்கு கேஷ் ரிக்வயர்ட் ஃபார் வேஜ் பேமெண்ட்க்கு ஒன்லி விச் இஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் நீங்கள் போடுவீங்க. ஓகே, ஸோ அப்போது டிடக்ஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஷேர் டு ESI contribution 5,000, employees contribution to provident fund 16,000, house rent to be recovered from 30 employees at the rate of rupees 1,000 per month. Okay, so இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க question. ஸோ நம்மளுக்கு தெரியும் that wage payment, நம்மளுக்கு cash required for wage payment கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் format, that is your gross salary minus your deduction. அதுதான் நம்மளோட format. ஸோ இப்படி கூட நீங்கள் போடலாம். நீங்கள் gross salary டோட்டல் பண்ணிவிட்டு டிடக்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டோட்டல் பண்ணிவிட்டு இதை வந்து ஏவாவையும் டிடக்ஷன்ஸை வந்து பிஆவையும் போட்டு A மைனஸ் பின்னு போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 9th ப்ராப்ளமில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரியும் போடலாம், இது மாதிரியும் போடலாம். ஸோ இட்ஸ் த சேம் திங், தட் இஸ் A மைனஸ் பி, தட் இஸ் gross wages minus your deduction. So this is the thing that you have to remember. So gross wages minus your deduction. So kindly do remember that. Okay, let's get into the problem. So first நம்மளுக்கு வந்து wages calculate பண்ணணும், that is gross wages நம்ம calculate பண்ணணும். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம 9th problem பார்த்தோம்ல, அதில் வந்து உங்களுக்கு வந்து gross wagesன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பட் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது, நம்ம தான் calculate பண்ணணும். ஓகே, அப்போ wages வந்து எதெல்லாம் அப்படின்னா இது மூணுமே தான் wages. ஓகேவா, ஸோ இது மூணுமே தான் wages. அப்போது ஃபஸ்ட்டு இது மூணுத்தையுமே வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ வேஜஸ் ஃபார் நார்மல் ஒர்க் 2,05,000 அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம டேப்லோ காலம் போடுறோம். கால்குலேஷன் ஆஃப் கேஷ் ரிக்வயர்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். வேஜஸ் ஃபார் நார்மல் ஹவர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க அமௌண்ட் எடுத்து போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வேஜஸ் ஃபார் ஓவர் டைம் 22,000. ஸோ ஓவர் டைம் வேஜஸ் 22,000. நெக்ஸ்ட்டு லீவ் வேஜஸ் 17,000. ஓகே, ஸோ நம்மளுக்கு வேஜஸ் ரிலேட்டடாக எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டோட்டல் பண்ணி தட் இஸ் யோர் கிராஸ் வேஜஸ். ஓகே, ஸோ கிளியர் வித் திஸ். ஸோ கிராஸ் வேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது மூணுத்துமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். 2,05,000, 22,000 and 17,000. ஸோ when you add all of these, so what would be the answer? So you will be getting 2,44,000. So 2,44,000 is your amount. Clear? ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்கள் அவுட்டர் காலமில் போட்டுட்டு டிடக்ஷன் எப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு அதை கடைசியாக அவுட்டர் காலமில் போடலாம். அதாவது போன ப்ராப்ளமில் பண்ண மாதிரி. பட் இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். தட் இதை வந்து ஏவாக நீங்கள் டினோட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ டூ இட். ஓகே,
ஸோ ரெண்டு மாடல்லையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிடக்ஷன்ஸ் எது எதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து இதில் டிடெக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ டிடக்ஷன்ஸ் எது எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எம்ப்ளாயி ஷேர் டு இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் 5000 அதுதான். ஸோ இங்கே ஃபுல்லாக நீங்கள் எழுதிடுங்க இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு இஎஸ்ஐ அப்படின்றத ஃபுல்லாக எழுதிடுங்க. ஸோ ஷார்ட் ஃபார்மில் எழுதாதீங்க. ஸோ கைண்ட்லி ரைட் இட் இன் தி ஃபுல் ஃபார்ம். அது வந்து 5000. நெக்ஸ்ட்டு வி ஹேவ் தி எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ ஃபுல்லாக எழுதுங்க. இது ஃபுல்லாக எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16000. அந்த அமௌண்ட்டையும் எழுதிடலாம். லாஸ்ட்டாக வி ஹேவ் தி ஹவுஸ் ரெண்ட் டு பி ரிகவர்ட் ஃப்ரம் 30 employees at the rate of rupees 100 per month. So this is the question. ஸோ அப்போ வந்து இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் ரெக்கவரி. ஸோ 30 எம்ப்ளாயீஸ்க்கு 100 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 30 into 100 போட்டு யூ ஹேவ் டு ரைட் 3000. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கேல்குலேட். இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஓகே, கிளியர் வித் திஸ். ஸோ வந்து டிடக்ஷன்ஸ் வந்து இது மூணுமே நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும். 5000 + 16000 + 3000. when you add all of these three things you are going to get the total amount, that is 24000. ஓகேவா? 24000 உங்களுக்கு வரும். இப்போது இந்த 24000ஐயும் ஓகே, இப்போது இந்த 24000ஐயும் ஓகே, லெட் மீ ஜஸ்ட் டேக் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கேஷ் ரிக்வயர்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கேஷ் ரிக்வயர்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இட் இஸ் A - B. ஸோ A - B இஸ் நத்திங் பட் A வந்து உங்களோட க்ராஸ் சேலரி அண்ட் B வந்து உங்களோட டோட்டல் டிடக்ஷன்ஸ். அப்போது A என்னது அப்படின்னா இட் இஸ் யோர் 2,44,000. அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மைனஸ் யோர் B டோட்டல் டிடக்ஷன்ஸ் 24,000. அப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஸோ when you deduct 2,44,000, so I'm writing it here so that it will be really clear for you people, minus 24,000. Okay, this is how you have to subtract the amount. So amount வந்து subtract பண்ணுங்க. ஓகே, 2,44,000ல you have to subtract 24,000 and when you subtract it you will be getting 2,20,000 as the final answer. So cash required for wage payment நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. clear? So let's get into the next question. So in that question உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். And if you have, kindly do post it in the comment section. So we'll get into the next question, last question of the session. So let's start with the 11th problem. So 11th problem, from the following details ascertain the amount of cash required for wage payment. So payment of wages கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, or payment of salaries. So salaries is also நம்ம சொல்லலாம் in a firm for the month of January. So normal time salaries rupees 65,000. And then we have your dearness allowance 20% of 1. ஸோ இந்த 1 அப்படின்றது இந்த இதில் வந்து 20% நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வி ஹாவ் தி லீவ் வேஜஸ் 5% of 1 and 2. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து தட் இஸ் இதுலேயும் நம்ம வந்து 5% கண்டுபிடிச்சி நம்ம போடணும். Next we have employees contribution to ESI and provident fund 3% and 5% respectively on 1 and 2 above. ஸோ இதெல்லாம் நான் வந்து நம்ம அது போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணி முடிச்சிடலாம். இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் ₹4,000, டிடக்ஷன் ஃபார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ₹5,000, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் டு பி ரிகவர்ட் ஃப்ரம் 60 employees at ₹100 per employee. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் தி சொல்யூஷன். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கேஷ் ரிக்வயர்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் கிராஸ் வேஜஸ் மைனஸ் யோர் டிடக்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ வேஜஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகே, வேஜஸ் ரிலேட்டடாக இருக்கிறத நம்ம எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இது மூணுமே தான் வேஜஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ இது மூணுமே நம்ம ஆட் பண்ணி we have to say it as gross salary. ஸோ இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, gross salary or wages, anything is fine. ஓகே, நார்மல் டைம் salaries எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 65,000. ஸோ நார்மல் வேஜஸ் அப்படின்னு போட்டு 65,000 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டியர்னஸ் அலோவன்ஸ் 20% ஆஃப்
1 above. So in the 1 அப்படின்றது it is here. So இதுதான் இந்த 1. இந்த 1ல வந்து they have asked us to calculate 20% for dearness allowance. So 1 வந்து என்னது எவ்வளோ amount 65,000. அந்த 65,000ல we have to calculate எவ்வளோ 20% we have to calculate. அப்போ 20% நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா you will be getting 13,000 as the answer. So 20% of 65,000 you will get 13,000 for DA. So dearness allowanceக்கு again full formல எழுதுங்க, ஷார்ட் ஃபார்மில் எழுதாதீங்க. ஓகே, லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கிற வேஜ் என்ன அப்படின்னா it is your leave wage which is 5% of 1 and 2 above. So 1 and 2 above இது ரெண்டுத்துலையுமே we have to calculate the 5%. ஸோ ரெண்டுத்துலையுமே 5% நம்ம calculate பண்ணணும். ஸோ 5% of எப்படி இது ரெண்டு அமௌண்ட் வருது? ஸோ இதுதான் நான் அந்த ரெண்டு அமௌண்ட், ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துமே, ஸோ நான் இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துமே நம்ம ஆட் பண்ணணும். getting 78,000 as the answer. Okay, so when you add both of this you will be getting 78,000 as the answer. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லீவ் வேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணால் 78,000 வருது. ஓகே, ஸோ அதில் வந்து 5% தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள். அப்போது 5% ஆன் 78,000 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா you will be getting 3,900. So we got this. Now we have to add all of this for your gross wages. So gross wages கண்டுபிடிக்கணும் நம்ம, கரெக்டுங்களா? So 65,000 plus 13,000 plus 3,900 you will be getting 81,900 as your final answer for your gross wages. இதை நம்ம அவுட்டர் காலமில் போட்டிருக்கோம், எப்படி நம்ம 9th ப்ராப்ளம் போட்டோமோ அந்த மாதிரி. ஸோ இதை கூட நீங்கள் வந்து A-Bனும் போடலாம். ஸோ எந்த தப்பும் கிடையாது, ஆல் ஆர் தி சேம் ஃபார்மேட். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி டிடக்ஷன்ஸ். ஸோ டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் போடணும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் தி எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு ESI அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ESI வந்து you have 3% and for provident fund you have 5%. ஓகே, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ESI 3% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து ரெஸ்பெக்டிவ்லி ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் 2, தட் இஸ் இது ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நார்மல் டைம் வேஜஸ் அண்ட் DA. இது ரெண்டுத்துலையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம அது மாதிரி எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம வந்து லீவ் வேஜஸ் அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ லீவ் வேஜஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஸ்டில் ஐ எம் ரைட்டிங் தி அமௌண்ட் ஓவர் ஹியர். இட் இஸ் 65,000 plus your 13,000. Okay, plus your 13,000. Okay, 13,000. Okay, it's 65,000. Okay, wow. So it is 65,000. Okay, it's 65,000. So அது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். So 65,000 plus 13,000. Okay, wow. Plus 13,000 you have 78,000. Okay, 78,000. The same thing for this also. அப்போது இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ESIக்கு வந்து 3% அண்ட் ஃபார் யோர் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து 5% சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம எதில் கால்குலேட் பண்ணணும்? ஆன் 1 and 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 and 2 நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 3% ஆஃப் 78,000 யூ ஆர் கெட்டிங் 2,340 and provident fund 5% of 78,000 you are getting 3,900. So we have completed this. Next நம்மளுக்கு income tax deduction at source. So rupees 4,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் 4,000. அந்த 4,000 அப்படியே எடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ டிடக்ஷன் ஃபார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 5,000. ஸோ அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வி ஹேவ் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் டு பி ரிகவர்ட் ஃப்ரம் 60 employees at rupees 100 per employee அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஸோ வி ஹேவ் தி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் 60 into 100. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுடணும். மொத்த எம்ப்ளாயீஸ் எவ்வளோ 60 அண்ட் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து 100. ஸோ 60 into 100 யூ ஆர் கெட்டிங் 6,000 as the answer. ஸோ
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டிடக்ஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி அவுட்டர் காலமில் போடணும். ஸோ டு ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் டிடக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு கால்குலேட் திஸ். இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். 2340, 3900, 4000, 5000 as well as 6000 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா we will be getting 21,240. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இப்போ டிடக்ஷன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆடிங் யோர் டிடக்ஷன்ஸ். ஸோ டிடக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா டோட்டல் தட் இஸ் யோர் கிராஸ் வேஜஸ் மைனஸ் யோர் டிடக்ஷன்ஸ். அதை பண்ணால் வி வில் பி கெட்டிங் தி டோட்டல் கேஷ் ரிக்வயர்ட் தட் இஸ் யோர் வேஜ் பேமெண்ட்டுக்கான கேஷ் ரிக்வயர்ட் ஃபார் வேஜ் பேமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா gross wages you have 81,900 and அதில் we have to deduct 21,240. அதாவது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம இங்கே வச்சுருந்தோம்ல அது. அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 81,900 minus 21,240 you will be getting your cash required for wage payment that is எவ்வளோ amount 60,660 is your amount. Okay, clear? 60,660 is your amount. So if you have any doubts, kindly do post it in the comment section. So ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 11th ப்ராப்ளமில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கம்ப்ளீட் தி செஷன். நம்ம இன்றைக்கி வந்து 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 9th ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 9th ப்ராப்ளமில் நான் ஒரு ஃபார்மேட் காமிச்சிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் 10th ப்ராப்ளமில் ஒரு ஃபார்மேட் காமிச்சிருக்கேன். எது போட்டாலுமே கரெக்டு தான். ஸோ மேஜர் கான்செப்ட் விச் இஸ் கிராஸ் வேஜஸ் மைனஸ் டிடக்ஷன்ஸ் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் டன் வித் தி ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ 9th ப்ராப்ளம் பார்த்தாச்சு, 10th ப்ராப்ளம் அகெயின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் தி 11th ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு வந்து ரெட்டி புக் ப்ராப்ளம், மாகம் பப்ளிகேஷன்ஸ் புக் ரெட்டி புக் ப்ராப்ளமில் வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி cash required for wage payment. அந்த டாப்பிக்கில் you have 3 other exercise problem. இந்த 3 ப்ராப்ளம்ஸும் we have completed it. So thank you for watching. இந்த லைவ் செஷனை யாரெல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்களோ it will be really helpful for you people. Trust me, it's going to really help for you. So daily live sessionல join பண்ணிக்கோங்க. It will be really helpful for you people. And make sure you are subscribed to AccountsWithAish YouTube channel and also share this video with your friends who are studying cost accounting and it will be really helpful for them also. And also like the video if you liked it and share this video. Press the bell icon so that you will be notified whenever I upload a new video. So subscribe AccountsWithAish. We'll see you in my next video. Thank you for watching. Thank you. So next concept அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching. Thank you.